எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 229வது வீடியோ. இதுலேயும் அந்த 90 நாள் ப்ரோக்ராமில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 90 நாள் ப்ரோக்ராமில் சத்குரு அதாவது ஜக்கி கோயம்புத்தூர்லேயே இருக்கார், ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இடையில அவரோட ஒய்ஃபு விஜி பெங்களூர்லேருந்து வராங்க. இந்த ப்ரோக்ராமெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. 48 பார்ட்டிசிபெண்ட்ஸு, 50 பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட இருக்காங்க. எல்லாருக்கும் தன்னோட ஹஸ்பண்டை ரொம்ப எல்லோரும் மதிக்கிறாங்க. அதெல்லாம் புரியுது. ஆனாலும் எதுக்கு இவர் இவ்வளவெல்லாம் எடுத்து போட்டு செய்யணும், என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஜக்கிக்கு பலவிதமான ரோல்ஸு ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, யோகா மாஸ்டர், குருவாக இருந்து 50 பேருக்கு சாதனை சொல்லி கொடுக்குறாரு. அவரும் சாதனை பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஒய்ஃபுக்கு பிடிக்க மாட்டேங்குது இதெல்லாம். அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்க வேண்டியிருக்கு. அவரோட சொந்த குழந்தை, 4 வயசு குழந்தை அவர் கூடயே சுற்றிட்டு நடக்குது, அதையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் பாக்கி சாப்பாடு, அவங்களோட ஸ்டே, அவங்களோட மற்ற காரியங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பல ரோல்ஸும் ப்ளே பண்ணிகிட்ருக்கார். இதில் ஒரு தடவை ஜக்கியோட குழந்தைக்கு பயங்கரமான இருமல் வந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த இருமல் மாறி இருக்கு. நைட்டு ஃபுல்லாக இருமிட்டு இருந்த குழந்தை அடுத்த நாள்லேருந்து நார்மல் ஆகிடுச்சு. அதை பார்த்தோன்னே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அதிசயம், என்ன எப்படி ஒரு நாளில் ஒரே நைட்டில் மாறிடுச்சு அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது, அடுத்தடுத்து வருது. அதாவது திடீர்னு இவர் ஜக்கி ஒரு 10 நாள் முடிஞ்சோடனே சைலன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறார். சைலன்ஸ் ப்ரோக்ராம்னால், நான் உங்களோட பேச மாட்டேன், நீங்களும் உங்களுக்குள்ளே யாரையும் பேசக்கூடாது, நீங்களும் என்கிட்ட பேசக்கூடாது, எல்லோரும் சைலன்ஸில் இருக்கணும், எல்லோரும் மௌனத்தில் இருக்கணும் அப்படின்னு. அப்போது பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கெல்லாம், பங்கெடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம யோகா மாஸ்டர் நம்ம கூட இருக்கார், நம்மள்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, அதனால் நம்ம பண்ணுறோம், அவர் மேலே உள்ள தைரியத்தில் தான் நம்ம கிளம்பி வந்ததே. இப்போ இவரே நம்மள்ட்ட பேச மாட்டேன்னு சொன்னார்னா அப்புறம் என்ன இருக்குது இதில் அப்படிங்கிற மாதிரி சிலவங்களுக்கெல்லாம் வருத்தம், சிலவங்களுக்கு விரக்தி, சிலவங்களுக்கு பயம், மொத்தத்தில் யாருக்குமே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பிடிக்கல. ஏன்னா யாரை நம்பி வந்தோமோ அவங்க சைலன்ஸில் போகிறேன், இனிமேல் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பதட்டம் தானே. அந்த மாதிரி யாருக்குமே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பிடிக்கல. ஆனால் ஜக்கி அதெல்லாம் மைண்டே பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் ரூமில் உட்காந்து அமைதியாக மௌனத்தில் இருக்கார். ஆனால் இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அவங்க காலையில் 5 மணிக்கு சாதனை தொடங்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் போர்டில் எல்லாத்தையும் விவரமாக எழுதி போட்டுருவார். அந்த மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. அப்போ அந்த மழை காரணம் நிறைய பாம்புகள் அந்த மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே வருது போகுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. அதில் ஒரு பாம்பு ஜக்கியோட ரூமில் ஏறிடுச்சு. ஐயோ, அதை சொல்லணுமேன்னு சொல்லி, ஏன்னா இவரும் மௌனத்தில் இருக்கார், கண்ணை மூடி மௌனத்தில் இருக்கார், பாம்பு உள்ளே போயிருக்கு, கொத்திடுச்சுன்னா இவருக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் கதவை தட்டி சொல்கிறாங்க. இவர் பிறந்ததுலேருந்தே பாம்போட விளையாடிட்டுனவர், பாம்பை பிடிச்சவர், அவர் ஜென்மமாக பாம்பு பிடிக்கிற குலத்தில் வந்தவர். அவருக்கு கூலாக அந்த பாம்பை பிடிச்சி வெளியே கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துட்டார்.
இது இவங்களுக்கு ரொம்ப அதிசயம். ஏன்னா இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் அவர் பாம்பு ஃப்ரெண்ட்லின்னு தெரியல. இதை விட ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஜக்கிக்கு சிலவங்கெல்லாம் கதவை தட்டி பேசினாங்கல்ல, அது பிடிக்கல. யார் யார் பேசுனீங்க, யார் யாரை மௌனத்தை கலைச்சிங்க, மௌனம்னு சொன்னால் மௌனத்தில் இருக்கணும், யார் யாரெல்லாம் மௌனத்தில் கலைச்சி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் தனியாக உட்கார வச்சிட்டார். போகலாம் சொல்லலை, நீங்கள் தனியாக உட்காருங்க. யார் யார் இந்த சிச்சுவேஷன்லேயும் இந்த இக்கட்டான நிலையிலையும் பேசாமல் இருந்தீங்களோ அவங்களெல்லாம் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்து ஒரு சின்ன ஒரு கிரியா சொல்லி கொடுக்குறாரு. அப்போது அந்த கிரியா பண்ணோன்னே அவங்களுக்கெல்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மனசு அப்படியே பிளாங்க் ஆகுது. அதாவது ஒரு தாட்டும் வரல, ஒரு நினைவும் வராமல் ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அப்படியே இருக்காங்க. இந்த ஸ்டேட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சமாதி ஸ்டேட். அதாவது நோ தாட் ஸ்டேட், நோ மைண்ட் ஸ்டேட் அப்படிம்போம். அதாவது ஒரு தியானத்தில் அடையக்கூடிய பெரிய ஒரு ஸ்டேட்டு தான் இந்த நோ தாட் ஸ்டேட். அது இந்த கிரியா பண்ணின உடனே அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போது குரு என்ன நினச்சாரோ, சரி இந்த மௌனத்தை இந்த இக்கட்டான நிலைமையிலையும் பாம்பெல்லாம் வருது போகுது அப்படி இருந்தும் அவங்க திட சிந்தையோடு பேசாமல் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி கொடுத்தாரோ என்னவோ தெரியல. ஆனால் அதெல்லாம் அவர் சொல்கிற ஒவ்வொரு கிரியா ஒவ்வொரு மெத்தடும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்னிங் கொடுக்குறாரு. இனிமேல் நீங்கள் உங்களோட கனவுகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இப்போ கனவுன்னு நம்ம சொல்லும்போது, அதாவது நம்ம அடிமனசில் இருந்து நமக்கு நிறைவேறாத ஆசைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான், அல்லைன்னா முன்னாடியே நம்ம லைஃப்பில் நடந்ததெல்லாம் தான் திருப்பி நமக்கு கனவாக தூக்கத்தில் வருதுங்கிறது தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த கனவு வழியாகவும் நமக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும். அதனால் ஜக்கி என்ன சொல்லிட்டார், எல்லாத்துட்டையும் இனிமேல் இப்போ இந்த சாதனைகள் நீங்கள்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் அவருக்கு தெரியுது. அப்போ இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இனிமேல் உங்களுக்கு கனவுலேயும் பல விஷயங்கள் தெரிய வரும், அதனால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, அந்த மெடிடேஷன் பண்ணுற ஹாலில் தினமும் நைட்டு ஒரு ஆள் ஒரு பெரிய போர்வையை போர்த்திக்கிட்டு அங்கே இங்கேயுமா நடக்கிறார். அது 2 பார்ட்டிசிபெண்ட்ஸ் கவனிச்சிருக்காங்க. இந்த போர்வையை போர்த்திட்டு நைட்டு மட்டும் வர்றவர் இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸில் உள்ளவங்க இல்லை, தனியே ஒரு ஆள். அது யார்? அது ஒன்று. அதே மாதிரி ஜக்கியோட சின்ன ரூமில் சின்ன ஒரு காட்டு பெட்டு, அவரோட பெட்டு ஒரு கார்னரில் இருந்தது, அது நடுவில் வந்து கிடக்கு. அப்போ இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் திருப்பியும் அதை கொண்டே கார்னரில் போடுறாங்க. அடுத்த நாள் திருப்பியும் அது சென்டரில் வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜக்கி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜக்கி வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, பார்ட்டிசிபெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது இங்கே நிறைய டிஸ்எம்பாடிடு பீயிங்ஸ் இருக்குது. டிஸ்எம்பாடிடு பீயிங்ஸ்னால் உடம்பை விட்டு வெளியே வந்த ஆத்மாக்கள், அவங்களால மேலே போக முடியல, அதாவது அலைஞ்சு திரிகிற ஆத்மாக்கள். டிஸ்எம்பாடிடுனா பாடியை விட்டு வெளியே வந்தாச்சு, திருப்பி அவங்களுக்கு பாடிக்குள்ளே போக முடியாது, பாடி இல்லை, திருப்பி அவங்களால பாடிக்குள்ளே போக முடியாது, மேல் உலகத்துக்கும் போக முடியல. அப்போது நடுவில் அலைகிறாங்க. அப்போது ஜக்கி என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்லைட்டன்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இந்த மாதிரி டிஸ்எம்பாடிடு அலைஞ்சு திரிகிற ஆத்மாக்கள் என்னை தேடி வராங்க. அதாவது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கர்மா இருக்குது, அந்த கர்மா முடியாமல் அவங்களால மேலே போக முடியாது.
அதே சமயத்தில் கர்மா இருக்கேன்னு சொல்லி திருப்பி பூலோகத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பாடி இல்லை. அவங்க பாடியை விட்டு வெளியே வந்தாச்சு, அவங்க பாடியை எரிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க, என்னமோ பண்ணிட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு அந்த பாடியில் போக முடியல. இது வந்து எந்த மாதிரி ஆத்மாக்கள்னால், அதாவது சூசைடில் இறந்தவங்க, சூசைட் பண்ணிக்கிட்டவங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் பாடி சிதைஞ்சு போச்சு, பாடியை எரிச்சிட்டாங்க, பாடி இல்லாமல் போயிடுச்சு. அதே சமயத்தில் அவங்களுக்கு மேலோகத்துக்கு போகக்கூடிய டைம் இன்னும் வரல. அதனால் அவங்க அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சத்தியத்தில் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஆத்மாக்கள் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் நம்ம கண்ணுக்கு அது தெரியறதில்ல. நல்லதுன்னு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த சக்தி இல்லை. அந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடிஸை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்ணுக்கு இல்லை. தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மனசில் கூர்மை இல்லை, புத்திக்கு கூர்மை இல்லை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய இந்த மாதிரியெல்லாம் தெரிய வருது. ஏன்னா அவங்க சாதனை பண்ணி 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 அவங்க அந்த உயர்ந்த தளத்துக்கு போகிறாங்க. அப்போ ஜக்கி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நிறைய தினமும் என் ரூமுக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி அலையிற ஆத்மாக்கள் வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நப்பாசை என்னென்னா, நான் எப்படியாவது அவங்கள ரிலீஸ் பண்ணி மேலே அனுப்புவேன் அப்படிங்கிற ஆசைக்காக என்னை தேடி 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 நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து என் ரூமில் அவங்கள அக்காமடேட் பண்ணி நான் எங்கேயாவது ஒதுங்கணும்னு சொல்லி தான் நடுவில் நான் படுத்திருக்கேன். என்னை சுற்றிலும் ஏகப்பட்ட அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த சுமன்கிறவரும் இந்த போர்வை போர்த்திட்டு நடக்கிற ஆளை தினமும் பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு லேடியை பார்க்குறாங்க. அந்த லேடிக்கு தாடி. இது என்ன ஒரு லேடிக்கு தாடி வச்சுருக்கிற ஒரு லேடி இப்படி அலையுதே அப்படின்னு அதுக்கும் ஜக்கி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதாவது அந்த லேடிக்கு வந்து ஆத்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்களுக்கு எப்படியாவது முக்தி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் அவங்க காலத்தில் முக்திக்கெல்லாம் ஆன்மீகத்துக்கெல்லாம் போகிறதுக்கு பொம்பளைங்களுக்கு அலவுடு கிடையாது. அவங்களும் என்ன நினச்சாங்க, ஆன்மீகங்கிறது முக்திங்கிறதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் உள்ளது போல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு ரொம்ப ஒரு வெறி. அதனால அவங்க தாடி வளர்த்துட்டாங்க. ஆனால் இப்போவும் இந்த மாதிரி அலைஞ்சு திரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்குறாங்க. ஒரு காட்டில் ஒரு ஆள் இருக்க மாதிரி பல காட்சிகள் அவங்க கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்குன்னா இந்த ஊனக்கண்ணுக்கு இல்லை, மனக்கண்ணில் தெரியுது. இன்னொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து ஒரு சிவன் கோயிலில் அவரே பூஜாரியாக இருந்த மாதிரி பார்க்குறாரு. முன் ஜென்மத்தில் இருந்திருப்பார் போல இருக்குது. அதெல்லாம் அவருக்கு தெரிய வருது. இன்னொரு குரூப்பில் இன்னொரு தடவை இன்னொருத்தருக்கு நடுவில் ஒரு ஆள், சுற்றிலும் ஒரு 5 பேர். அந்த 5 பேரில் ஒன்று தான் அப்படின்னு அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு புரியுது. நடுவில் இருக்கிறது ஜக்கினும் புரியுது. அங்கே ஏதோ ஒரு கலவரம் நடக்குது. ஆளுங்கள்லாம் சண்டை போடுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதோ அங்கே சண்டை நடக்குதுங்கிறதெல்லாம் இவருக்கு புரியுது. ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு புரியுது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த கலவரத்தில் என்னோடய மாஸ்டர் எங்கன்னு தேடிட்டு போகிறார். அது மாதிரி அப்புறம் ஜக்கியே இன்னொரு தடவை சொல்கிறாரு, 360 வருஷத்துக்கு முன்னே பில்வான்னு ஒரு ஆள் மத்திய பிரதேஷில் வாழ்ந்துட்டு இருந்தார். கீழ் ஜாதியில் பிறந்தவர், பாம்பு பிடிக்கிற கூட்டத்தில் இருந்தவர். அந்த பிராமண பொண்ணை லவ் பண்ணார். கடைசியில் அவரோட பாம்பை வச்சே விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பை வச்சு அந்த பில்வாவை கொன்னுட்டாங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கிட்ட ஜக்கி காமிக்கிறார். இதோ என்னோடய ஷோல்டர் பின்னாடி
இந்த பாம்பு கொத்தின அடையாளம் இப்போவும் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஜக்கி தான் அந்த பில்வாங்கிறது அவங்களுக்கெல்லாம் புரியுது. அதே மாதிரி சத்குரு ஸ்ரீ பிரம்மா பற்றியும் ஜக்கி சொல்கிறார் அவங்கள்ட்ட. அதாவது பெரிய சாது இருந்தார், ஒரு பவர்ஃபுல் யோகியாக இருந்தார். ஆனால் அவர் இந்த மாதிரி தியானலிங்கம் பண்ணும்போது நான் நேற்றுக்கே முன்னையே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த லேடிஸு ஜென்ஸ் எல்லாரையும் யோகினீஸையும் ஒரு ரூமில் உட்காந்து இந்த சாதனைகள்லாம் பண்ண வைக்கும்போது பப்ளிக் சொசைட்டி அவர் மேலே சந்தேகப்பட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்தே நீ ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்போது சத்குரு ஸ்ரீ பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம், வேகமாக ஓடுறார். அப்போது கூட இருந்த சின்ன ஒரு சன்னியாசி அவரை கோயம்புத்தூர்லேருந்து கடப்பா ஊருக்கு ஓடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கிறது இந்த பார்ட்டிசிபெண்ட்டில் இருக்குது. நீங்கள் இருந்த பார்ட்டிசிபெண்ட்ஸில் நீங்கள் ஒருத்தர் தான் அது அப்படின்னு சத்குரு சொல்கிறாரு. ஆனால் அது பாரதிக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் ஓப்பனாக அப்படி சொல்லலை. ஏன்னா பாரதி 2வது தடவை சமயமாக அட்டென்ட் பண்ணும்போதே நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி அப்போது இதில் இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்காங்க புக்கில். ஆனால் எனக்கு அது சரியாக புரியல. அதாவது சத்குரு அப்போவே பாரதிக்கு இடா பிங்களா நாடி இருக்கு இல்லையா, இடநாடியில் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக வச்சதுனால 2 பிங்கள நாடி இருக்குது இவங்களுக்கு. அதனால தான் இவங்களுக்கு இந்த சத்குரு இதெல்லாம் பண்ணாலும் சத்குருவோட கொஞ்சம் ஒட்டாமல் இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஏதோ எழுதியிருக்காங்க. அது எனக்கு சரியாக புரியல. அதனால் ஜஸ்ட்டு நான் எழுதியிருக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு விடுறேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த 90 நாள் ப்ரோக்ராமில் நடக்குது. ஓகேயா? பாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.